தனுஷ், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி, ஏன் பல வருஷங்களாக சேர்ந்து வாழ்ந்த ஏஆர் ரகுமான், சாய்ரா பானு, இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸோட டிவர்ஸ் லிஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இது செலிப்ரிட்டிஸோட நிற்குதான்னு பார்த்தா அதுதான் இல்லை. நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இல்லை பல வருஷங்களாக சேர்ந்தே வாழ்ந்த கப்பிள்ஸாக இருந்தாலும் இப்போ டிவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 வருஷத்தில் இந்தியாவில் டிவர்ஸ் ரேட்டை பார்த்தோன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு. முன்னாடியை விட மேரிட் கப்பிள்ஸோட பிரிவுங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன் இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு என்னதான் ஆச்சு? இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நான் சொல்ல போகிற ஷாக்கிங்கான ரீசன்ஸை கேட்கும் போது மேரேஜை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸே கூட மாறலாம். சரி, இந்தியாவில் ஒரு காலத்தில் மேரேஜ்னால் ரொம்ப புனிதமானதாகவும் லைஃப் லாங்காகவும் கருதப்பட்டுச்சு. ஆனால் இப்போது டிவர்ஸ் ரேட் எங்கேயோ போயிட்டுருக்கு. திடீர்னு இந்த டிவர்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? இப்போ ஏன் இந்த கல்யாணம்லாம் நலிக்கிறது இல்லை? முக்கியமான 7 ரீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசன் 1, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் மேரேஜ். நம்ம எல்லாரோட கனவுமே நமக்கு பர்ஃபெக்டான மேரேஜ் லைஃப் வேணுன்றது தான். பட் ரியாலிட்டி தெரியும் போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்ட்னர் பர்ஃபெக்டாக, ரிச்சாக, ரொமான்டிக்காக, கேரிங்காக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் மேரேஜ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது பேஷன்ஸ் அண்ட் காம்ப்ரமைஸ் அப்படின்றத நம்ம மறந்துட்டோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு அபிஷேக் பச்சன் அண்ட் ஐஸ்வர்யா ராய் எடுத்துப்போம். அவங்க தான் நிறைய பேரோட ட்ரீம் கப்பிள். பட் ரியாலிட்டியில் அவங்க 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் ஆகலை. ஸோ அவங்க மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரீசன் 2, கேரியர் ப்ரெஷர் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். முன்னாடிலாம் மேரேஜ்னா டுகெதர்னஸ், ஆனால் இப்போல்லாம் பர்சனல் ஆம்பிஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கும் நடுவில் டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே கேரியர் கோல்ஸ் இருக்குது. பட் அதில் ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு நினைக்கும் போது அடுத்தவங்களோட ஈடு கொடுக்க முடியாது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவை பார்த்தா 18 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. பட் 2 பேரோட கேரியர்ஸ் அவங்கள தனித்தனி வழியில் போக வச்சிருச்சு. ஈவன் நார்மலாக ஒர்க் பண்ணுற கப்பிள்ஸும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸாக ஆகட்டும், வேலையில் ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகணும், அப்புறம் பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால போக போக 2 பேரும் பிரியறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ரீசன் 3, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கல்ச்சர். நோ ஒன் வாண்ட்ஸ் டு அட்ஜஸ்ட். ஆக்சுவலாக நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய சண்டை போட்டிருப்பாங்க, ஆனால் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு சண்டை வந்துட்டால் போதும், கண்டிப்பாக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஏன் இப்போது பேஷன்ஸ் எல்லாம் எங்கே போகுச்சு? சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ப்ரமோட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி ஜஸ்ட் லீவ், அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரியாலிட்டியில் ஈச் அண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. எல்லா கப்பிள்ஸும் ப்ராப்ளமை உடனே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவே லவ் ஃபேட் அவுட் ஆகும்போது ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க தனி வழியில் போயிடுறாங்க. ரீசன் 4, சோஷியல் மீடியா அண்ட் அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ். முன்னாடிலாம் மேரேஜில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும். ஆனால் இப்போது ஏதாவது ப்ராப்ளம்னா சோஷியல் மீடியாவில் போடுற ஸ்டேட்டஸை வச்சே சொல்லிடலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஜெயம் ரவியோட ஒய்ஃபை அவரை அன்ஃபாலோ பண்ணதுமே அவருக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு இன்டர்நெட்டில் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, கப்பிள்ஸ் எல்லாரும் அவங்க ரிலேஷன்ஷிப்பையும் சோஷியல் மீடியாவில் ஃபேக்காக ஆட் பண்ண கபிள் கோல்ஸையும் கம்பேர் பண்ணி அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரைவசின்றது இப்போல்லாம் சுத்தமாக இல்லை. சந்தோஷமாக காமிச்சிக்கணுன்ற ப்ரெஷர் நிஜமான சந்தோஷமாக இருக்கணுன்றத அழிச்சிடுச்சு. ரீசன் 5, எமோஷனல் டிஸ்கனெக்ட் வென் லவ் ஃபேட்ஸ் அவே. லவ்னா ரொமான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய மேரேஜஸ் முடிவுக்கு வர்றதுக்கு ரீசன் பெரிய சண்டைகள் மட்டும் இல்லை. அதுக்கு நிஜமான ரீசன் கப்பிள்ஸ் அவங்களோட வியூஸை ஷேர் பண்ணாததும் கேரிங்காக இல்லாததும் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கான்ஸ்டன்ட் எஃபர்ட் மட்டும் இல்லைன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வும் ஒரு நாள் செத்து போக தான் செய்யும். ரீசன் 6, பேரண்டல் அண்ட் ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ். இந்தியாவில் மேரேஜ்னால் அது அந்த 2 பேருக்கும் மட்டும் ஆனது இல்லை, அந்த 2 ஃபேமிலிஸ்க்கும் ஆனது. சில நேரம் அந்த ஃபேமிலி ப்ரெஷர், அப்புறம் தேவையில்லாமல் தலையிடுறதாலேயும் கூட ரிலேஷன்ஷிப்ஸில் பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஃபோர்ஸ் பண்ணுறதாலேயும் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலேயும் அந்த கப்பிள்ஸை செப்பரேஷனை நோக்கி தள்ளுது.
ரீசன் 7, இன்ஃபர்டிலிட்டி அண்ட் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். சீட்டிங்கன்றது நம்ம கேள்விப்படாத வார்த்தை ஒன்றும் இல்லை. நிறைய பீப்புள் அவங்க தனியாக இருக்கிறதாகவும் அவங்கள யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க லவ்வை வெளியே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு தடவை ட்ரஸ்ட் போச்சுன்னா ரிலேஷன்ஷிப்பில் அகெயின் அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போது எல்லா ரீசன்ஸையும் பேசினதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்குறேன். உண்மையாகவே மேரேஜஸ்லாம் வந்து செத்து தான் போகுதா, இல்லை லவ் எல்லாம் காணாமல் போயிடுச்சா? உண்மை என்னென்னா, மேரேஜ் எப்போவுமே சாகாதுங்க. நம்மளோட பேஷன்ஸ், வேல்யூஸ் தான் செத்து போகுது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜுன்றது ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம அந்த பர்ஃபெக்ட் பார்ட்னராக நடந்து காட்டுறது. இப்போ கப்பிள்ஸ்லாம் வந்து நிறைய பேசுறது இல்லை, அவங்க நிறைய பேசணும், நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி சண்டை கம்மியாக இருக்கணும். டிவோர்ஸ்ன்றது எப்போவுமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அது நெசசரி தான். பட் பிஃபோர் அந்த மேரேஜை வந்து எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உண்மையாகவே நம்மக்கிட்ட கேட்டு பார்க்கணும். நான் வந்து இந்த மேரேஜ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் உண்மையாகவே எஃபர்ட்ஸ் போட்டேனா, நான் ட்ரை பண்ணேனா அப்படின்றத நம்மளே கேட்டு பார்த்தாலே தெரியும். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷன் உண்மையாகவே நிதானம் இல்லாமல் இருக்காங்களா, இல்லை டிவோர்ஸுன்றது லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகிடுச்சா? கமெண்ட் பண்ணுங்கள், லெட்ஸ் டிஸ்கஸ். நான் என்ன வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம மசாலா வுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.